வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா, திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் வியூஸ் நிறைய போனால் தான் எனக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். வீடியோ போட கொஞ்சம் வியூஸ் போட்டோம், கொஞ்சம் பெரிய வீடியோவே போடுறேன். இப்போ என்னென்னா, மிதுன லக்னத்திற்கு தனுசுவும் மீனமும் பாதகாதிபதி, 7 10க்கு அதிபதி. கன்னியா லக்னத்துக்கு 4 7க்கு அதிபதி, பாதகாதிபதி குரு. தனுசு லக்னத்திற்கு புதன் பாதகாதிபதி, 7 10க்கு அதிபதி. மீன லக்னத்திற்கு 4 7க்கு அதிபதி, பாதகாதிபதி புதன் தான். சரி, ஓகே. இப்போ பாதகாதிபதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க, இதை எப்படி கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. லக்னாதிபதி, அதாவது தனுசு லக்னம் அப்படின்னு இதில் போட்டிருக்குது. லக்னாதிபதி புதனோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் பாதகாதிபதி வேலை தான் செய்யும். அதே மாதிரி புதன் குருவோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் பாதகாதிபதி வேலையை தான் செய்யும். 4 லக்னத்துக்கும் அதுதான் பொருந்தும் விதி. சரி, இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே திருமணத்தை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்குறோம். நீங்கள் தனுசு மீன லக்னம்னு போட்டிருக்குற அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ என்னென்னா, திருமணத்தை கெடுத்தாலும் வெளி வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஜாதகக்காரங்க நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி 7வது வீட்டில் ஆட்சி உச்சமாக இருக்கிற கிரகமாக இருந்தால், பாதகாதிபதி இந்த மாதிரி வலுத்திருந்தால் வெளி வாழ்க்கை அருமையாக இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக கெட்டு போயிடும். இந்த ஜாதகருக்கு குரு 10ல் பாதக வீட்டில் ஒன்று இருக்குது, ஒரு மைனஸ். 2வது மைனஸ்னால் பாதகாதிபதி ஆட்சியாக இருக்குது. 3வது மைனஸ் என்னென்னா, சனி வக்ரமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவர் பிறந்திருக்கிற திசை சுவாதி நட்சத்திரம். நீங்கள் அந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன், குழந்தை பிறக்கும் திசை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சுவாத்திலன்னா ராகு திசையில் பிறந்திருப்பார். அதுக்கப்புறமா குரு திசை, அதுக்கப்புறமா சனி திசை, அதுக்கப்புறம் புதன் திசை. இப்போ சனி திசையில் கல்யாண வாழ்க்கை வருது. 2ஆம் அதிபதி வக்ரம், 7ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்சமாயிருது. இந்த 2 திசையும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா சின்ன வயசில் வரதெல்லாம் விட்டுடுங்க. கல்யாண வாழ்க்கைக்குன்னு வரப்போ சனி ரொம்ப முக்கியமானவர். அவர் வக்ரம் ஆகிட்டார், 3ஆம் இடத்துக்கு போயிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி ஆகிட்டார். எப்படி குடும்ப வாழ்க்கை ஏற்படும்? ஏற்படாது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இவங்க பரிகாரம் பண்ணி அப்படி இல்லையா, குழந்தை இருக்கிறவங்கள, இதில் திருமணமானவங்கள கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா சினிமா பிரபலங்கள் ஜாதகம், தலைவர்கள் ஜாதகம், இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஜாதகமாக தான் இருக்கும். இதுக்கு இப்போ நான் போட்டிருக்கிற சார்ட்டில் இருக்கிற ஜாதகத்துக்கு திருமணம், மனம் உண்டால் மார்க்கம் உண்டு, திருமணம் உண்டு. ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போவும் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. இதை உங்களுக்கு புரியலன்னா போட்டு பாருங்கள். தேங்க்யூ.